தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனி முருகன் கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கில் இந்த உத்தரவு? பாலவேல், அதாவது அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் மலைக்கோவிலில் அடிவாரத்தில் கிரிவல பாதை உள்ளது, கடை வீதி உள்ளது. இந்த கோவிலுக்கு விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து செல்வார். இந்த சூழலில் அந்த கிரிவல பாதை மற்றும் அந்த கடை வீதிகளில் ஆயிரக்கணக்கான கடை வீதி ஆக்கிரமிப்புகள், நிரந்தர கட்டுமானங்கள் மற்றும் தற்காலிக கட்டுமானங்கள் உள்ளன. எனவே இதனால் பக்தர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஆக்கிரமிப்பில் அகற்றக் கோரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது ஆக்கிரமிப்பில் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் உள்ளது. எனவே ஆக்கிரமிப்பு அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் தொடர்ந்து நாங்கள் ஆக்கிரமிப்பில் அகற்றிக் கொண்டு வருகிறோம், மீண்டும் 5ஆம் தேதி ஆக்கிரமிப்பில் அகற்ற பணிகளை தொடங்கி உள்ளோம், முற்றிலும் ஆக்கிரமிப்பில் அகற்றி விடுவோம் என்று உறுதி கூறினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதா அகற்றப்படவில்லையா என்பது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழு அமைத்தார். அந்த குழுவில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கோவில் இணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். அவர்கள் அந்த ஆக்கிரமிப்புகள் உள்ளதா இல்லையா என்று ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.